ஹாய், இன்றைக்கி நான் ரொம்ப பொறுப்பான பொண்ணாக மாறிட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு எக்ஸாம், அதுவும் 3rd எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, துணி துவைச்சிட்ருக்கேன், மாப் போடுறேன், எல்லாமே ஃப்ரைடேன்றதுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். மற்ற நேரத்துலலாம் தொடவே மாட்டேன். சண்டே ஆனாலுமே அவ்வளோ அலுப்புப்படுவேன் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பண்ணுறப்ப என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டா, பஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் வேகமாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன். என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ரிட்டன் வரப்போ தான் எடுத்தேன். காலையிலேயே கர்ட் ரைஸு அதுக்கு ஏற்ற மாதிரி சைடிஷ்லாம் பண்ணி வச்சுட்டு போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பண்ணேன். ஆனால் என்னால் ஒரு வாய் கூட சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. எக்ஸாம் எழுதணுமோ இல்லையோ, சாப்பாடு மேலே தான் கவனமாக இருந்துச்சு. எப்படா போய் சாப்பிடுவோம். நான் ஒரு மாதிரி டெம்ட் ஆகிடுச்சு, கிரேவிங்ஸாகவே இருந்துச்சு கர்ட் ரைஸ் மேலே. வந்த உடனே தட்டில் சாப்பாடு போட்டு ஒரு வாய் வச்ச உடனே தான் நிம்மதியாக இருந்துச்சு. இத்தனையும் பண்ணிவிட்டு தூங்கலான்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணி வச்சுருந்தாங்க மூவிக்கு. ஒரு மூவி மட்டும் இல்லை, 2 மூவிக்கு புக் பண்ணியிருக்காங்க. 6:30க்கு ஒரு ஷோ, அப்புறம் 10 ஒரு ஷோ. ஐயோ எனக்கு கடுப்பாயிடுச்சு. ஒரு மூவிக்கு கூட ஓகே, போயிட்டு வந்துட்டு படுத்துடலான்னு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆனால் மறுபடியும் போகணுமான்ட்டு யோசிக்கிறப்போ கடுப்பாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, நான் உனக்கு நிறையா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நானும் போயிட்டேன். 6:30 மூவி பார்த்திங்கன்னா ஆரோமலை போயிருந்தோம். மூவி சூப்பராக இருந்துச்சு. அப்போ எனக்கு தூக்கம் வரவே இல்லை. நான் நினச்சேன் இன்னொரு மூவி போகிறப்போ நான் தூங்கிடுவேன் போல், காசு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. ஆனால் எப்படியோ பார்த்துட்டு வீட்டுக்கு ஸ்கின் கேரோட முடிச்சாச்சு.